கார்டியன் ஆக்சுவலி ஹன்சிகா அவங்க கூட நான் வந்து லாஸ்ட் ஒரு ஒரு 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட் 105 அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு, அப்புறம் ரவுடி பேபின்னு இன்னொரு ஹாரர், இதுவும் ஹாரர். ஸோ என்னென்னா இப்போ அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே டோட்டலி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 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 ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு படத்தில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எக்கச்சக்கமாக வருது. அதுக்கு அது நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தனியாக சோலோவாக அவங்க ஒரு படத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இப்போ நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் ஹன்சிகா அவங்களும் எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த 105 இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும். ஸோ அவங்கள அழகாகவே பார்த்துட்டு இருந்துட்டு ஹாரராக நமக்கு வந்து பண்ணுற படங்கள் ஏன்னா நமக்குமே பயமாக இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன், டிமாண்டி காலின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஹாரர் வரதுனால ரொம்ப டார்க்காகவே இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்கும்போது நமக்கே இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமாங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது எல்லாருக்கும். சினிமாங்கிறத தாண்டி நம்ம உள்ளே இன்வால்வ் ஆகி பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ண படம் இது. சபரி அண்டு சரவணன் இவர்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம். பட் அவங்களுடைய என்ன சொல்கிறது, யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க. ஸோ ஃபஸ்ட்டில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னே தெரியாது. நம்ம ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது. அவங்கள பின்னால் உட்கார வச்சுட்டு தான் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க பின்னால் உட்காந்துருப்பாங்க, நான் ப்ளே பண்ணி நான் அப்படி தான் பண்ணுவேன் நிறையா டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஓ நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் இருக்குது, நம்ம திரும்பும்போது அவங்க நார்மலாகிடுறாங்க. ஏன்னா சிலர் யோசிப்பாங்க, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம்னா இன்னும் கூட ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சடனாக திரும்பி பார்ப்பேன். அப்போ அவங்க தலையாட்டுவாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ அப்படி தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. பட் அது கண்டென்ட்டில் இல்லை. கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இந்த படத்தில். நிறையா ஒரு ஹாரர் மூவினா வழக்கமாக இப்போ ரிவ்யூவில் சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு, எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் இல்லாத ஒரு படம். அப்படிப்பட்ட ஹாரர் இல்லை இந்த படம். ஹாரராக இல்லாமல் ஒரு எமோஷனல் படமாக நார்மலாக இருந்திருந்தாலும் இந்த படம் நல்ல படம் தான். பட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த படம் ஆக்சுவலி வழக்கமாக பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது தான், படம் நல்லா இருக்குது. பட் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஜென்யூனாக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, ஜென்யூனாக உழைச்சிருக்காங்க. படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே. ஏதோ ஒரு பணத்துக்காகவோ, இப்போ விஜய் சந்தர் அவருமே வந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சும்மா ஏதோ பண்ணிடணும் அப்படின்லாம் இல்லை. அவர் சிஜிக்கு மெனக்கேட்டார். வழக்கமாக ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி முடிஞ்சிச்சு இதை வச்சு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம், அப்படி இல்லாமல் அவர் வெயிட் பண்ணார். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்கான அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்குது. அவரை மாதிரியே இதில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்தது. ஸோ அதனாலே இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரவிக்குமார் சார் கூட வந்து படம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவர் இன்றைக்கி இங்கே வந்தது, வாழ்த்து வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவருக்கு. அவர் கூட எனக்கு பண்ணணும். ஏன்னா அவர் பண்ண மாதிரியான படங்கள் வந்து இப்போ ரொம்ப வெற்றிடமாக இருக்குது இங்கே. ஆக்சுவலி இப்போ ஒரு டைப் ஆஃப் ஜானரில் மட்டும் படம் போயிட்டுருக்கோம். ஒரு த்ரில்லராக இருக்கட்டும், இல்லை ஒரு 4 ஸ்டேட்டில் 4 ஹீரோ வச்சு நம்ம ஒரு படம் இப்படி நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோமே தவிர ஒரு குடும்பப்பாங்கான ஒரு படம் ஃபுல் படம் சிரித்து நம்ம பார்த்தது அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப வெற்றிடமாக இருக்குது. ஸோ சார் அவர் பண்ணணும் நிறையா. அதில் நானும் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவர் கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் எப்போனாலும் சொல்லுங்கள், என்ன படம்னாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணலான்னு சொல்லி. எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் டெக்னிக்கலாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிஜி வந்து ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிஜி கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நான் சிலதெல்லாம் க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கும், சிலதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரிலாம் இப்போல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து பயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக்கலாக நிறையா ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சது, ஓகே இது சிஜியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது தேவையில்லையோலாம் தோணுச்சு. அப்புறம் இன்னும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். வழக்கமான ஒரு ரிவ்யூ சொல்லும் போதோ இல்லை இதில் பண்ணும்போதோ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்னோடய படங்களோட சில ரிவ்யூவெல்லாம் எப்படி வருதுன்னா, ரொம்ப சவுண்டாக இருக்குது மியூசிக். ஆக்சுவலி தியேட்டரில் ரொம்ப சவுண்டாக அது அப்படி சொல்லும்போது என்னதுன்னா, அவங்க டெக்னிக்கலாக ஒரு இதை யோசிக்கணும். எப்படின்னா எல்லா தியேட்டர்லையும் சவுண்டாக இருந்தால் தான் அது சவுண்டு. ஒரு தியேட்டரில் சவுண்டாக இருந்தால் அந்த தியேட்டரோட ப்ராப்ளம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு செட் ஆஃப் ஒரு வேறு 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒருத்தவங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒருத்தவங்க, மியூசிக் ஒருத்தவங்க, டயலாக்ஸ் பண்ணுறவங்க, வேறு இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் நம்ம எப்பயுமே எனக்கு எப்பயுமே இந்த இங்கிலீஷ் படத்துக்குலாம் பண்ணுற மாதிரி தான் பிடிக்கும். ஒரு படம் வந்து அது எலிவேட் பண்ணணும், ஆனால் அது வந்து
மியூசிக் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஒரு சீனையோ இல்லை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம மியூசிக்கை போட்டு அவங்கள வந்து கீழே பண்ணணும்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணக்கூடிய என்ன எக்ஸ்பிரஷனோ அது வந்து கன்வே ஆகுது ஆடியன்ஸுக்கு. ஸோ திரும்ப மியூசிக்லேயும் அதை கன்வே பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பார்த்து பண்ணும்போது வந்து நம்ம அந்த சவுண்டு இறைச்சலாக ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இல்லை. பட் அது எங்கே ஆகுதுன்னா சில இடங்களில் வந்து மிக்சிங்கில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டர்ஸோ இல்லை விரும்புவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட லெவல் ஏற்றி விடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளை சார்ந்தது இல்லை. நான் பண்ணுற படங்கள் அப்படி தான் பண்ணுறேன். இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் நமக்கு பார்க்கும்போது விஷுவல் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து டயலாக்ஸ் பார்ப்பேன். ஏன்னா ஒரு டயலாக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு எமோஷனை கன்வே பண்ணும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கேங்க நம்புறேன். இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் ரொம்ப இப்படி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த படத்துலையுமே வந்து யோசித்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இல்லை நம்ம மியூசிக் லெவல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ அதை மீறி ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருங்க, நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்டான மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹாரராக வந்து ஒரு 3 படம் பண்ணும்போது ஒரே மியூசிக் 3 படத்துக்கு பண்ணோன்னா நமக்கான வேல்யூ என்னென்னே தெரியாமல் போயிடும். இல்லைனா வந்து என்ன இவர் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். அதான் நான் சொன்னேன், இப்போ ஹன்சிகா அவங்க கூட நான் 3 படம் கண்டினியூஸாக வந்து ஹாரர் பண்ணும்போது 3க்குமே நம்ம ஒரே மாதிரி பண்ண முடியாது. 3மே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரை பண்ணுறதுல சிலது ஜெயிக்கும், சிலது தோக்குற இடத்துல நான் நிறைய கற்றுட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. இந்த படத்துக்கு எனக்கு ஒர்க் பண்ண என்னோட டீம், என்னோட மியூசிக்கல் டீம் எல்லாருமே, எனக்கு பின்னால் இருந்த எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.